அனைவருக்கும் வணக்கம். கழகம் தொடங்கி 53ஆம் ஆண்டு கடந்து 54ஆம் ஆண்டை நோக்கி நாம் அனைவரும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். நான் அதிமுககாரன் என்று சொல்லும் ஒவ்வொரு தொண்டனும் பெருமைப்படும் இயக்கமாக மண்ணே புகழும் பூக்களை போற்றும் புனித மகான் எங்கள் கழகத்தின் நிறுவனர் ஐயா புரட்சி தலைவர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு 17ஆம் தேதி 10ஆம் மாதம் தொடங்கினார்கள். ஜாதிய கோட்பாடு, மத கோட்பாடு எதுவுமின்றி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அடிப்படையின் அறிவாற்றலால் இயக்கம் தொடங்கப்பட்டது. இன்றைக்கு நாம் ஒரு புனிதமான இயக்கத்தில், ஒரு மாபெரும் இயக்கத்தில் நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு இருக்கிறோம். ஏதாவது ஒரு நிலைப்பாடு, ஒரு பிரச்சனைகள், ஒரு சோதனைகள் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் வருவது இயற்கை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவரை இவ்வளவு அன்புமிக்க நட்புமிக்க ஒரு நண்பராக இருந்த புரட்சி தலைவரையே கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம மக்கள் நலனுக்காக, தன் மக்கள் நலனுக்காக புரட்சி தலைவரை தூக்கி எறிந்தார். கணக்கு வழக்கு என்ன என்ற கேள்விக்கு பதில் சொல்ல கூடாது என்ற ஈகோவின் அடிப்படையில். அதனால்தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய நாமத்தை தாங்கி இந்த கழகம் பிறந்தது. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய உருவத்தை தாங்கி இந்த கழகம் பிறந்தது. புரட்சி தலைவர் 10 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சி செய்தார்கள். கலைஞர் கருணாநிதியால் எட்டி கூட பார்க்க முடியவில்லை. புரட்சி தலைவர் நம்மை விட்டு பிரிந்தார்கள். 24/12 மாதம் 1987 தமிழ் மண்ணின் மீது இடி விழுந்தது. இந்த உலகத்தில் தங்கத்தை வெட்டி பூமியிலிருந்து எடுப்பார்கள். உலகத்திலேயே தங்கத்தை கொண்டு போய் பூமிக்குள் புதைத்தது இந்த முறை மட்டும்தான். மக்களின் இதயங்களில் குடிகொண்டிருக்கும் அந்த தலைவன் மறைந்தபோது மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்தது. தமிழ்நாட்டில் 2 சக்திகள் என்று சொல்ல முடியாது, சக்திகளாக நினைத்துக் கொண்டவர்களாக கூட சொல்லலாம். ஏனென்றால் நம் இயக்கத்திற்கு அவர்கள் செய்த ஒரு சின்ன தவறு என்று சொல்ல முடியுமா? ஒரு பெரிய தவறு, இந்த இயக்கத்தையே அழித்த தவறு. என்ன? இருவரும் புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவர்கள், இருவரும் புரட்சி தலைவரின் வலது கரமாக இருந்தவர்கள். இந்த இருவருக்கும் உள்ள வேற்றுமையும், ஈகோவும், உடன்பாடின்மையும், ஒற்றுமையின்மையும் தமிழ்நாட்டையே, இந்த அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரித்தது. இதெல்லாம் கலைஞர் கருணாநிதியின் ராஜதந்திரம், தந்திரம். அவர் தந்திரம் இல்லாமல் அவர் வரவே முடியாது.
இந்த 2 புதுக்கோட்டை நபர்களை வைத்து 2 அணிகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரித்து நல்ல ஆளுங்கட்சியாக இருந்த கழகத்தை உடைத்து ஆட்சியை அகற்றி வெங்கட்ராமன், ஜனாதிபதி வெங்கட்ராமனுடைய அறிக்கை வந்து ஜனாதிபதியுடைய ஆட்சி அமைக்கக்கூடிய அவல நிலையை 356 ஆக்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. 88 ஃபுல்லா 1988 ஃபுல்லா ஜனாதிபதி ஆட்சி, 89 ஆட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஜானி அம்மானி என்று 2 அணிகளாக போட்டியிடுகிறார்கள். இந்த 2 அணிகளும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சுமார் 53 லட்சம் வாக்குகளை பெறுகிறார்கள் தமிழ்நாடு முழுவதும். மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் அம்மா ஜானகி அம்மா அவர்கள் 23 லட்சம் வாக்குகளை பெறுகிறார்கள். 2ஐயும் சேர்த்து பாருங்கள், 75 லட்சம் வாக்குகள் வருகிறது. நம்மோடு 15 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தது. அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில் வராமல் தடுத்ததும் கலைஞர் கருணாநிதி தான். அதை தனியாக தனித்து போட்டியிட செய்துவிட்டார். அவர்கள் திமுகவோடு ஒன்றிணைக்க மாட்டார்கள். காங்கிரஸ் புரட்சி தலைவர் தான் உயிர். ஆனால் இந்த முறை இருவருக்கும் நாம் நடுவில் இருந்து கொள்வோம் என்ற மிகப்பெரிய தவறை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தவறு செய்தது. என்ன நடந்தது? 49 லட்சம் வாக்குகள் பெற்றது. இன்றைக்கு நான் கேட்கிறேன், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தனித்து நின்று 5 லட்சம் வாக்குகள் பெற முடியுமா? அன்றைக்கு 50 லட்சம் வாக்குகளை பெற்றது. இந்த 3ஐயும் ஒன்றிணைத்து பாருங்கள், சுமார் 1,25 லட்சம் வாக்குகள். நண்பர்களே, 1,25 லட்சம் வாக்குகள். இந்த 3 இயக்கமும் ஒரே இயக்கத்தை 2ஆக பிரித்து கூட்டணியாக வாழ்ந்து கொண்டிருந்த, ஆட்சி அமைத்து எதிர்கட்சியாக இருந்த இந்திய தேசிய காங்கிரஸை தனித்து நிறுத்தி எவ்வளவு தில்லுமுள்ளு தில்லாலங்கடி வேலையெல்லாம் செய்து 80 லட்சம் வாக்குகளை மட்டும் பெற்று 11 கட்சிகளின் ஆதரவுகளோடு 11 கட்சி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம், இவர் கட்சியும் சேர்த்து 11 கட்சி மொத்தமாக 80 லட்சம் வாக்குகளை பெற்று ஆட்சி பிடித்து மைனாரிட்டி அரசை நிகழ்த்தினார்கள். ஓராண்டு காலம் தாக்கு பிடிக்க முடியவில்லை தமிழ்நாட்டு மக்களிடம். ஓராண்டு காலம், 1.5 ஆண்டு காலம் தான் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். 91 தேர்தல், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படியே மக்களின் மனதோடு மல்லிகைப்பூ மனம் வீச, அம்மாவின் குணமும் சேர்ந்து மக்களோடு மக்களாய் வீச, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஜெயலலிதா என்னும் நான் என்ற குரல் ஒலிக்க சென்னை ஜார்ஜ் கோட்டையிலே ஆட்சி அரியணையில் அமர்கின்ற பொழுது இன்றைக்கு நினைத்தாலும் புல்லரிக்கிறது. புரட்சி தலைவி அம்மா, நான் புரட்சி தலைவியின் முரட்டு பக்தன் என்பதனாலேயே நான் இப்படி சொல்லவில்லை. மக்களின் பேராதரவோடு ஆட்சி கட்டிலே அமர்ந்தார்கள். 1.5 கோடி வாக்காளர்களுடைய அனுமதியோடு, மைனாரிட்டிகளாம் கிடையாது. இதை நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், பிரிந்திருக்கிற நண்பர்கள், பிரிந்திருக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் ஒன்றுபடுவோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இல்லையேல் இந்த 1989 என்ன நடந்ததோ அதுதான் நடக்கும். அதை நடக்க விடாமல் பாதுகாக்க ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தலைவனும் முன்வர வேண்டும். எல்லோரும் தலைவன் என்றால் எப்படி நம் புரட்சி தலைவரின் ஆட்சியை கொண்டு வருவது என்று சிந்தித்து பாருங்கள். மேலோட்டமானவர்கள் பேசிக் கொண்டிருந்தாலும் நீங்கள் யோசியுங்கள். தொண்டர்கள் தான்
ஒரு மரத்தை தாங்கி நிற்பது வேர்கள், ஒரு கழகத்தை அப்படியே பேலன்ஸ் செய்வது தொண்டர்கள். தொண்டர்கள் இல்லாத இயக்கம் நீரில்லாத கடலுக்கும் நிலவில்லாத வானுக்கும் இவையில்லாத கண்ணுக்கும் ஒப்பாகிவிடும். ஆகவே தொண்டர்கள் நாம் தான் ஒவ்வொரு புரட்சியும் செய்ய வேண்டும். படை நடுங்கிட சீறி எழும்பு, நாளை பழி தீர்க்கும் உன் வீர தழும்பு. நான் அதிமுககாரன்டா, எனக்கு என்ன குறை என்று நிற்கணும். எவ்வளவு கஷ்டங்கள் வரும், எவ்வளவோ துன்பங்கள் வரும். நம்ம கட்சியில் இருந்தாலே காய்க்கிற மரம் கல்லடிப்படும் என்பது போல நாம் ஒவ்வொரு நாளும் அடிபட்டு கொண்டே இருப்போம். சொந்த கட்சியினராலேயே. கட்சியில் உழைக்கின்றவர்களுக்கு எந்த கட்சியிலும் மரியாதை இருக்காது. அதனால புரட்சி தலைவி அம்மாவை விட்டு பிரிய முடியுமா? புரட்சி தலைவரை விட்டு பிரிய முடியுமா? சிதைந்து பிரிந்து உதிர்ந்து கிடந்த மலர்களையெல்லாம் ஒன்றாக்கி இந்த உலகமே உற்று நோக்குகிற மிகப்பெரிய மாலையாக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாளிகைக்கு மணி சூட்டி போர்த்தியிருக்கிறார் புனித தலைவன் புரட்சி தமிழன் எடப்பாடியார் அவர்கள். அவர்களுடைய ஆட்சி 2026 நடந்தே தீரும் என்று எழுதியிருக்கிறது. மாற்றத்திற்கிடமில்லை. மாற்றம் ஒன்றே, மனமாற்றம் ஒன்றே. இந்த மண்ணின் மைந்தன் எடப்பாடி பழனிசாமி ஆகிய நான் என்ற குரல் ஒலிக்கும் நாள் இன்னும் வெகு தொலைவில் இல்லை. 2026 முதல்வர் அவர்கள் வருகை தந்து தமிழக மக்களின் குறைகளை தீர்ப்பார். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.